இந்த வீடியோவில் நாம் விட்டமின் சி டோனர் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். விட்டமின் சி டோனர் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ வாங்க நாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 ml ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுற அளவு விட்டமின் சி டோனர் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு ஆஃப் ஆரஞ்சு பீல் இருந்தால் போதும். நான் ஏன் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆரஞ்சு பீலில் விட்டமின் சி கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ நாம் ஆரஞ்சு பீல் வச்சு இதை நம்ம மேக் பண்ணலாம். நான் ஜூஸ் போட்டுட்டு அதோட ஆரஞ்சு பீலை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பீலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதை நாம் அப்படியே கொதிக்க வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் குட்டி குட்டியாக சிசரில் கட் பண்ணிக்கிறேன். இந்த விட்டமின் சி டோனரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளோவிங்காகவும் ஷைனிங்காகவும் மாறும். அதுவும் இல்லாமல் ஸ்கின் கலரில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் போர்ஸை நல்லா டைட் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் இருக்குது. இது நமக்கு பிம்பிள்ஸ், ஆக்னி வராமல் தடுக்குது. உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற சன், டேன், அப்புறம் டர்ட் இது எல்லாமே இதை யூஸ் பண்ணிட்டு வர ரிமூவ் ஆகிடும். ஸோ ஆரஞ்சை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு பவுலில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 100 mlக்கு டோனர் செய்ய போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடான அப்புறம் இதில் நான் இப்போது பீல்ஸை ஆட் பண்ண போகிறேன். நம்ம ரொம்ப நேரம்லாம் இதை கொதிக்க வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு 1 minute இதை கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 hours or 4 hours அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறிட்ட அப்புறமா இதை ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 4 hours ஆறிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்மளோட விட்டமின் சி டோனர் ரெடி. இதை நீங்கள் வெறும் டோனராகவும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 tablespoon ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மல்டி பர்பஸ் விட்டமின் சி சொல்யூஷனை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நான் இப்போது ஸ்ப்ரே பாட்டிலில் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம விட்டமின் சி டோனர் ரெடி. நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு வர உங்கள் ஸ்கின்னில் ஒரு நல்ல சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வீட்டிலையே எப்படி ஆரஞ்சு பீல் பவுடர் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டிலையே ஆரஞ்சு வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணுறதுன்னு ஆரஞ்சு பேஸ் பண்ண பல வீடியோஸை நம்ம சேனலில் நாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் பல ஆர்கானிக் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.